ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர். ஸோ ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் எழுதி முடிச்ச அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது, ஸோ அதோட ஒரு ஓவர்வியூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நாம் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதுக்கான லிங்க் இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் நடத்தின நிறைய விஷயம் உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி தமிழுக்காகவும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ் நீங்கள் எடுத்தால் மொத்தம் அதில் உங்களுக்கு 4 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு 14 மார்க்ஸ் நீங்கள் எழுதணும். அண்ட் செகண்ட் பார்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 20 மார்க்ஸ்க்கு எழுதணும். தேர்ட் பார்ட்டில் உங்களுக்கு நீங்கள் 50 மார்க்ஸ்க்கு எழுதணும். அண்ட் ஃபோர்த்து பார்ட்டில் நீங்கள் மொத்தம் 16 மார்க்குக்கு எழுதணும். அப்படி நீங்கள் எழுதினா ஆக மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும்? 100 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் பார்ட் 1 நான் எடுத்துட்டேன். இதில் மொத்தம் உங்களுக்கு 14 மார்க்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் உங்களுக்கு சினானம். இங்கே உங்களுக்கு பாருங்கள், கன்சோனன்ஸ் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ கன்சோனன்ஸ்னால் என்னது? அதுக்கான சினானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி. சாரி, அக்ரிமெண்ட்டுங்கிறது ஆப்ஷன் பி. செகண்ட், நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாடுக்கான கரெக்டான ஆன்சர் வந்துட்டு சியூட், அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது கிராங்கி. ஸோ கிராங்கி அப்படின்னா அதோட மீனிங் என்னது? ஸ்ட்ரேஞ்ச். ஸோ நாட்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சியூ பண்ணுறது, மெல்றதுன்னு சொல்லுவாங்க. கன்சனன்ஸ்னால் ஒத்து போகிறது, அதுதான் அக்ரிமெண்ட். கிராங்கினா ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது தான், அது ஸ்ட்ரேஞ்ச். அடுத்தது ஆன்டானம்ஸ் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ பூன் அப்படிங்கிறதுக்கான ஆன்டானம் என்னதுன்னா பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரேப்பிட்லினா ஸ்லோலி இஸ் தர் ஆன்சர். அண்ட் செலெக்ஷன்னா அதோட ஆன்டானம் வந்துட்டு ரிஜெக்ஷன். ஸோ இங்கே நம்ம ஆன்டானம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை நம்ம என்ன பண்ணணும்னா யோசிக்கணும். அடுத்தது லோஃப். லோஃப் அப்படிங்கிறதுக்கு ஆன்டானம் என்னதுன்னா லோவ்ஸ். ஸோ இங்கே தே ஹவ் கன்ஃபியூஸ்ட் யூ, நல்லா கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. லோஃப்னா வெறுமனே எஸ் மாதிரி போட்டுட்டு கேட்டிருக்காங்க, இஎஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க, ஐஇஎஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. பட் கரெக்டான ஆன்சர் எல்ஓஏ. இங்கே எஃப் வந்தாலும் அந்த எஃப்பை நீங்கள் தூக்கிட்டு விஇஎஃப்எஸ் அப்படின்னு எழுதணும். இதுக்கு நீங்கள் எப்படி ஹிண்ட் மாதிரி வச்சுக்கணும்னா, இப்போ லீஃப்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லீஃப்னா எல்இ எழுதிட்டு இந்த எஃப்பை தூக்கிட்டு விஇஎஸ் எழுதுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் லோஃப் அப்படின்னா என்ன எழுதுவோம்? எல்ஓஏவிஎஸ்ன்னு எழுதணும். ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது அப்பியர். இந்த அப்பியரில் கூட அவங்க நிறைய இது ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அப்பியரபிள், அப்பியரிபிள், இது ரெண்டு வேறு, அது நம்ம கன்ஃபார்மாக தெரியும். இந்த அப்பியரன்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இஎன்சிஇ வச்சும் கேட்டிருக்காங்க, அண்ட் ஏஎன்சியும் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா தே ஆர் கன்ஃபியூசிங் அஸ். ஸோ இஎன்சியும் வச்சும் கேட்குறாங்க, அண்ட் அதே மாதிரி ஏஎன்சியும் வச்சும் கேட்டு என்ன பண்ணுறாங்க? நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஐஐடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஃப்ரேசல் வேர்ப். ஸோ இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. என்னதுன்னா ஃப்ரேசல் வேர்பும் கேட்கலாம், ஆர்எல்ஸ் இடியமும் கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டுத்தில் எது வேணாலும் கேட்கலாம், எது கேட்டாலும் நம்ம எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. இங்கே அவனுங்க இந்த sailors soon டேஷ் ஃபுட் அண்ட் வாட்டர், அதாவது அவங்களோட ஃபுட்டும் வாட்டரும் தீந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேன் அவுட், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போகிற அந்த நிலைமையில் வந்துட்டு இருக்கு. அடுத்தது சூட்டபிள் டு ஃபேர். இப்போ ஃபேர்னா என்ன பண்ணுவோம்? ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது அது ஆப்ஷன் டி. த சைல்ட் ஹிட் அண்டர் தி ஸ்டேர். ஸோ படிக்கட்டு இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த படிக்கட்டுக்கு கீழே தான் ஒளிஞ்சிருப்போம். ஸோ வி வில் பி ஹிடன். நம்ம எங்கே மறைஞ்சிருப்போம்? கீழே தான் மறைஞ்சிருப்போம். அப்போ அதுக்கான ஆன்சர் என்னது? அண்டர். அடுத்தது இஃப் ஹீ டேஷ் ஹர் ஷி வுட் ஹாவ் ரிட்டர்ன் ஃபார் ஹிம். இங்கே உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? டென்ஸ் ஃபார்ம் தான் இங்கே கேட்டிருக்காங்க. பட் இந்த டென்ஸ் ஃபார்மை உங்களுக்கு எதை வச்சு கேட்டிருக்காங்கன்னா இஃப் கிளாஸை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம டென்ஸ் ஃபார்ம்னும் சொல்லலாம், இஃப் கிளாஸ் அப்படின்னும் நான் என்ன பண்ணலாம்? இந்த இதுவை நான் எடுத்துக்கலாம். அப்போ கவனிங்க, இஃப் ஹீ இங்கே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? வுட் ஹாவ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் V1 வந்துருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்சர் வில்ல வரும். இதில் உங்களுக்கு V2 வந்துருச்சுன்னா இங்கே உங்களுக்கு என்ன வரும்? வெறும் பாஸ்ட் டென்ஸில் வரும். வுட் ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸில் கேட்டிருப்பாங்க. இங்கே உங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வந்துச்சுன்னா வுட் ப்ளஸ் அந்த வுட் ஹாவ் அப்படின்னு கேட்டுட்டு அண்ட் அந்த இது கேட்பாங்க. இப்போது இஃப் ஹீ ஹேட் இன்ஃபார்ம்டுன்னு வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு என்ன ஆகும்? இது உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்தது மை அங்கிள் என்டர்டு மை ஹவுஸ்
when I was doing my homework. ஸோ நான் எப்போ ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்க அப்போ என்னோட அங்கிள் வீட்டுக்குள்ளே வந்தார். ஸோ நான் கண்டிப்பாக இது ஒன்று பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ் நீங்கள் எப்படி எழுதலாம், அண்ட் அதே மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் எந்தெந்த மாதிரி கேட்டால் நீங்கள் எந்தெந்த மாதிரி எழுதணும், அப்ரிவேஷன் பற்றி, ப்ரெஃபிக்ஸ் அஃபிக்ஸ் பற்றி, ஃப்ரேசல் வேர்ப்லாம் பற்றி என்ன பண்ணுறேன் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவில் போட்டு அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்தது பார்ட் 2. மொத்தம் இதில் உங்களுக்கு 20 மார்க் இருக்குது. ஹூ woke up the mother, அந்த மதரை யார் எழுப்புனாங்க. ஸோ அந்த பசங்க 2 பேரும் வந்துட்டு இது உங்களுக்கு ப்ரோஸ் 2ல வரும். அதாவது அந்த ஹெர்மனும் அந்த ஆத்தரும் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த டோரை நல்லா சாத்துறதுனால என்ன பண்ணியாச்சு, மதர் வந்துட்டு எழுந்துக்கிறாங்க. ஸோ சசன்கா சன்யால் வந்துட்டு எப்படி அவரோட டெய்லி ரொட்டீன் என்ன, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம டெய்லி ரொட்டீன் ஆஃப் சன்யால் அப்படிங்கிறது நம்ம என்ன எழுதலாம், அவர் வந்துட்டு டீ ஷாப் டெய்லி போயிட்டு அங்கே டீ வாங்கி பிஸ்கெட்ஸ் வாங்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா சாப்பிடுவார். அண்ட் அவர் எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும், அவருக்கு எவ்வளோ வறுமை இருந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டார், டீக்கும் அந்த பிஸ்கெட்ஸ்க்கும் அவர் காசு கொடுக்காம வரவே மாட்டார். அடுத்தது ஹூ அரெஸ்டட் ஸ்மித், வாட் வி த சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ணலாம், ஸ்மித்தை யார் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் மார்டின் அரெஸ்ட் பண்ணுவார். ஸோ அவங்களோட நெஃப்யூவை கொலை பண்ணதுக்காகவும், அண்ட் அதே மாதிரி ஹோம்ஸை கொலை பண்ண நினச்சதுனால, அவரோட ஹோம்ஸை கொலை பண்ண நினச்சதுனால அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் எழுதலாம். வாட் டிவைசஸ் ஹெல்ப் டேவிட் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அப்போ நம்ம என்ன எழுதலாம், அதுக்குன்னு அவர் சில லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ், நிறைய டிவைசஸ் இருக்கு இல்லையா. ஸோ வந்தது. ஸோ இந்த ப்ரோஸில் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போது இதில் எல்லாமே மோரோவர் உங்களுக்கு புக் பேக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா 7 யூனிட்டில் ஏதாச்சும் ஒரு யூனிட் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அந்த ஒரு யூனிட்டை விட்டுட்டு மற்ற யூனிட்ஸ் நீங்கள் எழுதலாம். பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு புக் இன்டீரியர்லேருந்து ப்ரோஸ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கஷ்டமாக போயிடும். ஸோ ப்ரோஸ் கொஸ்டின்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் ரீட் ஆல். எதையும் நீங்கள் விடாமல் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே படிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ யூ ஷுட் ரீட் ஆல் தோஸ் திங்ஸ். அடுத்தது பொயட்டிக் லைன்ஸ். ஸோ அந்த பொயட்டிக் லைன்ஸில் உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோ இல்லை எதுவுமே உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த 2 லைன் கொடுத்துட்டு அந்த 2 லைனில் யார் ரெஃபர் ஆகும், ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு போயம்லேருந்து கேட்டிருக்காங்க, இது உங்களுக்கு 4th போயம், இது 5th போயம், அண்ட் இது 7th போயம். இப்போ இந்த 5th போயமில் வந்துட்டு உங்களுக்கு என்னதுன்னா பொயட்டிக் லைன்ஸே கிடையாது, புக் பேக்கில் பொயட்டிக் லைன்ஸ் கொடுக்கல. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்டீரியரில் இருந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மற்ற 6 போயமில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் நீங்கள் யோசிச்சு தான் என்ன பண்ணணும், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கிராமர் செக்ஷனுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இதில் மொத்தம் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், எனி 3 எழுதணும். ஸோ மோர் ஓவர் நீங்கள் என்ன அட்டென்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பிளானிங்கே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த எப்படி இருக்குன்னா உங்களுக்கு 23rd கொஸ்டின் வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இருக்கும். அண்ட் 24th உங்களுக்கு எதில் இருக்கும்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ஸோ நீங்கள் அதை எப்படி எழுதலாம்னா, ஸோ 23rd வந்துட்டு ஆக்டிவ் பாசிவ் இருக்கும், 24 உங்களுக்கு டைரக்ட் இன்டைரக்ட் இருக்கும், 25 உங்களுக்கு பங்க்சுவேஷன் இருக்கும், 26ல் உங்களுக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், 27 உங்களுக்கு ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ். இப்படி தான் அவங்க கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், பங்க்சுவேஷன் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அண்ட் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் டைரக்ட் இன்டைரக்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று எடுக்கலாம். பட் நீங்கள் படிக்கும்போது இந்த 5ஐயும் நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணணும், எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடணும். யுவர் அட்வைஸ் நாட் டு பி கேர்லெஸ், இது உங்களுக்கு பாசிவ்ல இருக்குது, நீங்கள் அதை என்ன பண்ணணும், ஆக்டிவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், டோன்ட் பி கேர்லெஸ் அப்படின்னு என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம். மாயா செட் வென் இஸ் zigzag கம்மிங் ஹியர். அப்போது இது உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், இஸ் கம்மிங். அப்போ இது எப்படி இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூவஸில் இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ்ட் கண்டினியூஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அப்போது மாயா செட் வென் வாஸ் zigzag கம்மிங் ஹியர், அதை சொல்லணும் நீங்கள். புரியுதுங்களா? ஸோ இங்கே கம்மிங்கை நீங்கள் கேம்னு சேஞ்ச் பண்ணக்கூடாது. மாயா செட் வென் வாஸ் zigzag கம்மிங் ஹியர், இந்த இஸ்ஸை நீங்கள் வாஸாக மாற்றணும். அண்ட் இந்த ஹியரை நீங்கள் என்ன பண்ணணும், தேராக மாற்றணும். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. மாயா செட் வென் வாஸ் zigzag கம்மிங் தேர், அவ்வளோதான். அங்கே நீங்கள் பங்க்சுவேஷன்ஸ் நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ணி எழுதக்கூடாது. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதும்போது ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கே ஃபுல் ஸ்டாப் மட்டும்தான் வைக்கணும். மற்றபடி நீங்கள் கொஸ்டின் மார்க்கோ பங்க்சுவேஷனோ நீங்கள் எதுவுமே நீங்கள் எழுதக்கூடாது. அடுத்தது பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். மோரோவர் உங்களோட புக்கில் சப்ளிமெண்ட்ரியில் இருந்து தான் கேட்பாங்க.
பட் உங்கள் சப்ளிமெண்ட்ரியில் எப்படி இருக்கோ நீங்கள் புக்கில் பார்த்துட்டு அதில் ஒரு இடத்துல ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் எப்படி இருக்கோ நீங்கள் அதே மாதிரி தான் எழுதணும், நீங்கள் மாற்றி எழுத முடியாது. அடுத்தது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்துட்டு என்ன சென்டென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே எனக்கு கொடுத்துருக்கிறது காம்பவுண்ட் சென்டென்ஸ் எனக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது இங்கே எனக்கு அண்ட் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் வந்ததுனால, ஸோ அந்த சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனா கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனா என்ன கன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். இப்போ ரமேஷ் சேஞ்ச் ஹிஸ் ட்ரெஸ் அண்ட் வெண்ட் அவுட் டு ப்ளே. இப்போ நீங்கள் இதை எப்படி எழுதலாம், பை சேஞ்சிங் ரமேஷ் ட்ரெஸ் ஹி வெண்ட் டு ப்ளே அப்படின்னு என்ன பண்ணலாம், நீங்கள் அது எப்படி எழுதும் உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அதை எழுதிக்கலாம். அடுத்தது 27th கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்கள், தே ஃபாலோட் மை சஜஷன், அது எழுதிக்கலாம். மேத்யூ வாஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் பிஸ்னஸ் மேன் அப்படி நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது ரோட் மேப், திஸ் இஸ் அ கம்பல்சரி கொஸ்டின். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு யூ ஆர் ஹியர், அவர் என்ன பண்ணணும், மியூசியத்துக்கு போகணும். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 2 3 4 பாயிண்ட் நீங்கள் மேக்ஸிமம் எழுதினாலே போதும். அப்போ என்ன பண்ணணும், வாக் ஸ்ட்ரெயிட்லி, வாக் பாஸ் த பஸ் ஸ்டாப், அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், டேர்ன் ரைட்டு, walk for a few minutes, walk past the temple, turn left, walk for a few minutes, then on your right hand side you can see the museum. இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதி முடிக்கலாம். அடுத்தது என்னது, பார்ட் 3. இங்கே உங்களுக்கு 50 மார்க்ஸ்க்கு எழுதுகிற மாதிரி இருக்குது. இந்த 50 மார்க்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கே 4 பேராகிராஃப் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் 4 பேராகிராஃப்ஸ் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ அந்த 4 பேராகிராஃப் நீங்கள் எப்படி இதுக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சில போர்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ் நீங்கள் பேராகிராஃபில் தெளிவாக இருந்தாலே போதும். அதாவது மொத்தம் உங்களுக்கு 7 யூனிட்ஸ் இருக்குல்ல, அந்த 7 யூனிட்ஸில் மொதல் 4 யூனிட் நீங்கள் என்ன பண்ணணும்னா தெளிவாக வச்சுக்கணும். அப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன ஆகுது, இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஃபஸ்ட் யூனிட், இது 4th யூனிட், இது 5th யூனிட், இது 7th யூனிட். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 4 நீங்கள் தெளிவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அழகாக அட்டன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக கொடுத்துருக்க நாளில் ஃபஸ்ட்டு 4 யூனிட்ல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன டாப்பராக இருந்து எல்லாமே படித்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் என்னால் கொஞ்சம் ஆவரேஜ் லெஸ்ஸோட இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 4 யூனிட் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டாலே நீங்கள் என்ன பண்ணலாம், 10 மார்க்கை நீங்கள் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். அடுத்தது ஆன்சர் 2 ஆஃப் த ஃபாலோயிங். இங்கே உங்களுக்கு எப்படி கேட்குறாங்கன்னா, 2 கொஸ்டின் வந்துட்டு எப்படி சொல்கிறது, பேராகிராஃபாக கேட்டுட்டு 2 கொஸ்டின் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம், இப்போ பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா எடுத்துட்டிங்கன்னா, அங்கே நீங்கள் எப்படி கொஸ்டினை நீங்கள் எடுக்கலான்னா, இந்த போயம் வந்துட்டு இந்த இடைச்சொட்டி பொருளுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது இப்போ இந்த போயம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். திஸ் போயம் இஸ் டேக்கன் ஃப்ரம், இப்போ இது நீங்கள் பாருங்கள், இது எங்கே இருக்குது உங்களுக்கு, 7th யூனிட்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த போயம் வந்துட்டு The house is on the Elm Street, written by Nadia Bush. அப்போது this stanza was taken from the poem The house on the Elm Street, which is written by the Nadia Bush அப்படின்னு எழுதணும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், தீம் ஆஃப் த ஸ்டான்ஸான்னு போட்டுட்டு இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்ல வருதோ அதை நீங்கள் ஒரு பேராவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கன்க்ளூஷன், அந்த போயம் நீங்கள் என்ன கன்க்ளூஷன் எழுதி நீங்கள் அப்படியே எழுதலாம். ஸோ பேராகிராஃப், இப்போ இந்த பேராஃப்ரேஸ் போயம் கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம். அடுத்தது இந்த ஸ்டான்ஸா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் தி அபவ் லைன்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஹர் பிராங்ஸ்டர், இது 2 தான் என்னது பேராஃப்ரைஸ் பண்ணி இது இந்த ரைமிங் வேர்ட்ஸ். ரைம் ஸ்கீம் என்னது, AABC, இதுதான் ரைம் ஸ்கீம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் தி ஸ்டான்ஸ். இப்போ ஷீ இஸ் அ லயனஸ் இப்படி வந்தனால லயனஸ்ன்னு நீங்கள் எழுதி என்ன பண்ணணும், நீங்கள் அதை மெட்டாஃபர் அப்படின்னு எழுதணும். அதாவது ஒரு பெண்ணை வந்துட்டு சிங்கமாக மாற்றிட்டாங்க, அப்போ அது என்னது மெட்டாஃபர் அப்படின்னு வரும். பிக் அவுட் தி அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் இன் தி 4th லைன். ஷீ, சா, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் நீங்கள் எழுதலாம். அப்புறம் டூ, தா இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்து எழுதலாம். ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு இதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வீடியோ நான் போடுறேன். கண்டிப்பாக அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour கிட்ட அந்த ஒரு வீடியோ வரும், சரிங்களா. ஸோ அதனால் அதை நான் தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மோர் ஓவர் எனக்கு இது கண்டிப்பாக நீங்கள் பேராஃப்ரேஸ் எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் இதை அட்டன் பண்ண பாருங்கள். பட் இதில் ஏதாவது ட்விஸ்ட் வச்சு கஷ்டமாக கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இருக்குது. ஸோ கோஹரண்ட் ஆர்டர் நீங்கள் இது வந்துட்டு ப்ராஸ்பரோ த டெம்பஸ்ட் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை யோசித்து நீங்கள் அதை அட்டன் பண்ணணும். இல்லைனா நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஸ்லோலானவரும் சரி டாப்பரும் சரி அழகாக நீங்கள் இந்த இது எழுதிருங்க. அந்த நீங்கள் என்ன பண்ணலாம், இதிலேருந்து எடுத்து நீங்கள் எழுதலாம். ஸோ ஒன்று கோஹரண்ட் ஆர்டர் இல்லைனா காம்ப்ரிஹென்ஷன். ஸோ நீங்கள் ஈஸியாக காம்ப்ரிஹென்ஷன் எழுதிருங்க. இது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். அடுத்தது செக்ஷன் 4 நீங்கள் மொத்தம் 4 எழுதணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பாட் த எரர் என்ன பண்ணிவிடுங்கன்னா எழுதுங்க. ஏன்னா ஸ்பாட் த எரர் தான் வந்துட்டு உங்களுக்கு அதிக மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது லெட்டர் ரைட்டிங் எழுதுங்க.
நோட்டீஸ் ரைட்டிங்காக இங்கே உங்களுக்கு என்ன ரைட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ப்ரிப்பேர் அ நோட்டீஸ் ரைட்டிங். ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் செக் பண்ணுங்கள். நோட்டீஸ்னு கேட்டால் மட்டும்தான் நீங்கள் நோட்டீஸ் எழுதணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீச் எழுதுகிற மாதிரி கொடுப்பாங்க, ஆர்டிக்கல் எழுதுகிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் நோட்டீஸ் அப்படின்னு நீங்கள் பிளாங்காக போகக்கூடாது. ஏன்னா நோட்டீஸ் ரைட்டிங்கும் இருக்கலாம், ஆர்டிக்கல் ரைட்டிங்கும் இருக்கலாம், ஸ்பீச் ரைட்டிங், ஸோ இன்விடேஷன் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அங்கே நோட்டீஸ் அப்படின்னு இருந்தால் மட்டும் நீங்கள் நோட்டீஸ் எழுதுங்க. இல்லைனா அது என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே எழுதணும். இப்போ நோட்டீஸ் ரைட்டிங் கேட்டாலும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கட்டாயமாக ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கணும். அந்த பாக்ஸை போட்டுட்டு என்ன பண்ணுவோம், நீங்கள் யாரை இன்வைட் பண்ணுறீங்க அதை எழுதிட்டு உங்களோட நேம் அருண் ஆர் ஆகாஷ், எனது லிட்ரரி அசோசியேஷன் செக்ரட்டரி அப்படிங்கிறத எழுதுங்க. மேலே உங்களுக்கு டைட்டில் கொடுங்க. ஸோ டைட்டிலுக்கு மார்க் இருக்குது, இந்த லெஃப்ட் சைடில் எழுதுறதுக்கு மார்க் இருக்குது, உங்களோட கண்டென்ட்டுக்கு மார்க் இருக்குது, அண்ட் நீங்கள் முடிக்கிறதுக்கு மார்க் இருக்குது. இன்னும் நீங்கள் ஸ்பெஷலாக முடிக்கணும், நீங்கள் என்ன பண்ணலான்னா பிளேஸு, டேட்டு, வென்யூ இந்த மாதிரி. ஸோ பிளேஸ் ஆர் வென்யூ போட்டு என்ன பண்ணுங்கள், இப்படி எழுதினா மார்க் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். அண்ட் பிக்சரை பார்த்து காம்ப்ரிஹென்ஷன் எழுதணும். ஸோ ஒரு எப்படி நம்ம கேர் பண்ணிக்கிறது அதுதான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்தது நம்ம எரர் ஸ்பாட்டிங். ஸோ இந்த நோட்ஸ் இருக்குது. ஸோ நோட் மேக்கிங் எழுதலாம், சம்மரி எழுதலாம். ஸோ ரெண்டுமே எழுதணுன்ற அவசியம் இல்லை. நோட்ஸ் ரஃப் காப்பி ஃபேர் காப்பி போட்டு எழுதலாம், அது ஒரு மெத்தட். இல்லைனா பாயிண்ட்டாக நீ என்ன பண்ணானு போட்டு எழுதலாம். அடுத்தது ஐடென்டிஃபை தி எரர்ஸ். இங்கே பாருங்கள், ஐ பாட் அண்ட் புக் திஸ் மார்னிங். பார்த்தோன்னு தெரிஞ்சு ஐ பாட் அ புக். ஷி கோஸ் டு த மார்க்கெட் எஸ்டர்டே நேற்று போயிருக்காங்க. அப்போது ஷி வென்ட் டு தி மார்க்கெட். வி ஹாவ் நாட் ஈடன் எனி திங் ஃப்ரம் அ லாங் டைம். ஃபார் அ லாங் டைம், ரொம்ப காலமாக அதை நாங்கள் சாப்பிடாமல் இருக்கோம். சுந்தர் இஸ் எய்தர் அ கிரிக்கெட் பிளேயர் நார் அ ஃபுட்பால் பிளேயர். ஒன்று நீங்கள் என்ன பண்ணலான்னா சுந்தர் இஸ் நெய்தர் அ கிரிக்கெட் பிளேயர் நார் அ ஃபுட்பால் பிளேயர் இப்படி இருந்தாலும் கரெக்டு தான். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சுந்தர் இஸ் எய்தர் அ கிரிக்கெட் பிளேயர் ஆர் அ ஃபுட்பால் பிளேயர். ஸோ நீங்கள் ரெண்டுத்தில் நீங்கள் எப்படி போட்டாலும் ஆன்சர் இஸ் கரெக்ட். வி வாட்ச்டு த ஷீப்ஸ் கிரேசிங் ஆன் த ஃபீல்ட். வி வாட்ச் த ஷீப். அவ்வளோதான். ஷீப்புக்கு ப்ளூரல் கிடையாது, சிங்குலர் தான். ஸோ அதுக்கு ப்ளூரல் வந்துட்டு என்ன பண்ணியாது, கிடையவே கிடையாது. அடுத்தது கோட் ஃப்ரம் மெமரி. ஸோ மெமரி போய்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் லைஃபு, தேர்ட் யூனிட்டில் ஐ எம் எவ்ரி விமன், அண்ட் 5th யூனிட்டில் மிஷினை பற்றி வரும், 6th யூனிட்டில் நோ மென் ஆர் ஃபாரின். இந்த 4 போயமில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டான்ஸாமே நீங்கள் தெளிவாக படிக்கணும். அப்போ தான் உங்களால் எழுத முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா அந்த போயம் டைட்டில் த சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ். இங்கே ஒரு 5 லைன் வரும். சம் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். ஸோ அந்த 5 இது வந்துட்டு என்ன பண்ணுவோம், முடிச்சுட்டு கீழே வந்துட்டு ருட்யார்ட் கிப்ளிங் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, எழுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு பார்ட் 4. இது உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அந்த 8 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒன்று வந்துட்டு ஹோலாண்ட், த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்டு, இன்னொன்று வந்துட்டு முலான், த ஸ்டோரி ஆஃப் முலான். ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 47th கொஸ்டின் 8 மார்க் அப்படிங்கிறதால கண்டிப்பாக நீங்கள் சினாப்சிஸ் யூஸ் பண்ணுங்கள். சினாப்சிஸ் போட்டுட்டு இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன், இடையில ஒரு 4 பாயிண்ட்டு, அண்ட் மாரல் வந்துட்டு ஏதாவது மாரல் சொல்கிற மாதிரி எழுதுங்க. இப்போது ஹோலாண்டுக்கு லவ் தி நேஷன், ஏன்னா அவர் அந்த நேஷனுக்காக அவர் பாடுபடுறாரு. ஸோ அப்படி நீங்கள் எழுதலாம். அண்ட் இங்கே உங்களுக்கு போயம் பேராகிராஃப் இல்லை அப்படின்னா வந்துட்டு, ஸோ ஒன்று வந்துட்டு ஒரு போயம் கொடுத்து நீங்கள் அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். இன்னொன்று இந்த பேராகிராஃப் கொடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். மோர் ஓவர் இதை 47A நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பேராகிராஃபை கொடுத்து எழுதுகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு டவுட்ஸ் தான் மறக்காமல் எனக்கு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன் ரிவீல் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.